கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து காய்கறி எல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து சட்னி தனியாக அரைக்காமல் ஒரு தக்காளி சட்னி மாதிரி அரைச்சி அந்த தோசைக்கு மேலே தடவிட்டு அது மாதிரி கொடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு, இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. விதவிதமாக தோசை வந்து நாங்கள் தென்காசி போயிருந்தப்போ சாப்பிட்டோம், ஒரு சின்ன கடையில். அதோட பேர் விநாயகான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கடை தான், கிட்டத்தட்ட ஒரு 35 இருக்கும். 35 டிசைனில் தோசை போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கள்ட்ட அப்பயே எழுதிக்கிட்டு வந்தேன் வேறு ஒரு நோட்டில். நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சொல்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கடுகு உளுத்தம் பருப்பில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை அது கூட போட்டுக்கலாம். 4 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், வதக்காமல் பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். லாக்டவுன் சமயத்தில் இருக்கிறத வச்சு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வீட்டை விட்டு வெளியில் போகிறதில்ல. இது மோட்ரு போடுறதுக்கு மட்டும் கீழே போவோம். அது மாதிரி நேற்று போனப்போ வெளியில் வந்து ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேன். ஏற்கனவே ரொம்ப கூட்டம் இருக்காது எங்கள் ஸ்ட்ரீட்டில், ரொம்ப அமைதியாக இருந்தது. சும்மா காக்கா கிளி நிறைய பறவைகள்லாம் வந்து உட்கார்றது போகிறது மரத்தில், அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இயற்கையோடு ரசித்து இருக்க மாதிரி இருந்தது. அதேமாரி பூனை வந்து கார் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு அது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இயற்கை நம்மளுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படியும் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வதங்கினோன்னே தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பேஸ்ட்டை அது கூட போட்டுட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள், ஜீரகமோ சோம்புத்தூளோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகத்தூள் தான் போட போகிறேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், பெருங்காயம், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள். மிளகாத்தூள், தனியாத்தூள், பெருங்காயம், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாத்தையும் இப்போ அந்த கலவையில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே நம்ம சட்னி ஆனோன்னே எடுத்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது வந்து சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப சோம்புத்தூள் போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது லாஸ்ட்டில் கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு இது ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம தோசை ஊற்றி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இது வந்து லாஸ்ட்டில் பூண்டு தட்டி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பசங்க வேண்டான்னு சொன்னதுனால இது மட்டும்தான். பச்சை மிளகாய் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மலாக சப்பாத்தி கூட வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறேன். தோசை வந்து திருப்பி போட முடியாது, அதனால் மூடி வச்சு ஊற்றிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். ரெடியானோன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டேன். ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தோசை விட்டுக்கலாம். தோசையை ஊற்றிட்டேன். நான் வந்து மடித்து போடுறதுனால நடுவில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் தக்காளி சட்னியை. இது ஃபுல்லும் வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். வெந்தோன்னா பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிடலாம். இன்றைக்கி அப்படியே தான் எல்லோரும் சாப்பிட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.